ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம் இந்த சாம்பியன் டிராஃபி தொடருக்கான இந்திய அணி இன்னும் அறிவிக்கப்படாம இருந்தது. அது இன்னைக்கு அறிவிக்க போறதா நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அணியை தற்போது பிசிசிஐ அறிவித்தும் இருக்கிறது. அஜித் அக்கார்கர் மற்றும் ரோஹித் சர்மா இந்த 15 பேர் கொண்ட இந்திய அணியை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை நான் அந்த தகவலை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இப்ப சாம்பியன் டிராஃபி தொடருக்கான அந்த 15 பேர் கொண்ட இந்திய அணியை பார்த்தலாம். ரோஹித் சர்மா கேப்டனாகவும் தொடர்ந்து சொதப்பி கொண்டே வந்த மீண்டும் மீண்டும் மக்குத்தனமா விளையாண்டுகிட்டு இருக்க சுப்மன் கில்லுக்கே பார்த்தீங்கன்னா துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம பெரிதும் எதிர்பார்த்த 4 நட்சத்திர வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. அது யார் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தற்போது அந்த தேர்வு செய்யப்பட்ட 15 பேர் கொண்ட இந்திய அணியை பார்த்தலாம். கடந்த ஒரு வருடமா மந்தமாவே விளையாண்டுகிட்டு இருக்க இந்திய அணியை விட்டு விரட்டி அடிக்கலான்னு பார்த்தாலும் இல்லை நான் முடியாது, நான் கேப்டனா தான் இருப்பேன் அப்படின்னு போராடி கேப்டன் பதவியை கேட்டு வாங்கின ரோஹித் சர்மாவும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேல சொதப்பலா ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு வந்த மந்தமான ஒரு பேட்ஸ்மேனான சுப்மன் கில்லுக்கு துணை கேப்டன் பதவியும், அதை தொடர்ந்து டெஸ்ட்ல ரொம்பவே சிறப்பாக விளையாண்டுட்டு வர ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த சீனியர் வீரரான விராட் கோலிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து KL ராகுல், ரிஷப் பண்ட் கடந்த ஒரு வருடமா இந்திய அணியில இல்லாத லோக்கல் டோர்னமெண்ட்ல சிறப்பாக விளையாண்டு தற்போது இந்திய அணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு உள்ள வந்திருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை தொடர்ந்து ஆல்ரவுண்டர்கள் பட்டியல தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து கடந்த 6 மாதமா காயத்துல இருந்து அவதிப்பட்டு தற்போது இந்திய அணிக்கு திரும்பிய குல்தீப் யாதவுக்கும் இந்த ஒரு நாள் தொடர்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முகமது சமிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹர்தீப் சிங் மற்றும் காயத்துல இருந்து ஆஸ்திரேலியா தொடர்ல வெளியேற்றப்பட்ட ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் பாத்தீங்கன்னா இந்த தொடர்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 15 பேர் கொண்ட இந்திய அணி தான் சாம்பியன் டிராஃபி தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள யாரேனும் காயம் ஏற்பட்டு ஒரு வேலை விலகிறதா இருந்தா பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள்ள விளைவிக்கலாம். வேற யாராவது நட்சத்திர வீரர்களை இந்திய அணி பார்த்தீங்கன்னா தேர்வு செய்து கொள்ளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.